இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th இருக்கக்கூடிய முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னா பாபருங்க. ஸோ அந்த பாபரை பற்றி தான் அவருடைய மிக முக்கியமான குறிப்புகளை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து எது அப்படின்னா இந்த பகுதி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இவ்வளோதான் பாபர், சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கறணும். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தெரிஞ்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டில் 1505 காபூலை கைப்பற்றார், சரிங்களா? ஸோ பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. 1505. ஸோ இதில் மிக முக்கியமானதெல்லாம் எது அப்படின்னா 1526 முதலாம் பானிபட் போர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியாங்க? ஸோ முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. யாருக்கு இடையில் நடைபெற்றது அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெறுது, சரியாங்க? ஸோ அப்போ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெறுற இந்த முதலாம் பானிபட் போரில் பாபர் வெற்றி பெறாரு, சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டுன்னா 1526. அப்படியே அடுத்த வருஷம் பாருங்கள் 1527. பாருங்கள், பாபர் வந்து முதலாம் பானிபட் போரில் அவரை ஜெயித்ததுக்கப்புறம் ஆக்ராவை தலைநகரமாக கொண்டு ஆட்சியை துவங்குறாரு. இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ ஆக்ரா அவருடைய காலகட்டத்தில் தலைநகரமாக இருந்தது வந்து ஆக்ரா தான், சரிங்களா? அடுத்து 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா போரில் தோற்கடிக்கிறார், சரிங்களா? ஸோ அப்போ கன்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527. யாருக்கு இடையில்? பாபருக்கும் ராணா சங்காவினுடைய ஆதரவாளர்களுக்கும். அடுத்தது 1528 சந்தேரி போர். இதெல்லாம் ஏன் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கால வரிசைப்படுத்துக கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்போ சந்தேரி போர் வந்து 1528, அதுலேயும் பாபர் தான் ஜெயிக்கிறாரு. அடுத்து 1529 ஆப்கானியர்களுடன் போர், சரிங்களா? அது எந்த பகுதியில் இருந்த ஆப்கானியர்கள்? வங்காளம், பீகார் இந்த பகுதியில் இருந்த ஆப்கானிய தலைவர்களோட போரிடுறாரு 1529. அதுலேயும் பாபர் தான் ஜெயிக்கிறார், சரிங்களா? ஸோ அப்போ 26 அவருக்கு வந்து ஒரு வெற்றி முகமாகவே இருந்துச்சு. இருந்த போதிலும் 1530 வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய பேரரசு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சூழல் வரப்போது அவரை இறந்து போயிடுறாரு, சரிங்களா? அடுத்தது அவருடைய சுயசரிதை என்னன்னு சொல்லி கேட்பாங்க. துசுக்-இ பாபர், சரிங்களா? ஸோ அவருடைய சுயசரிதை வந்து துசுக்-இ பாபரி அப்படின்ற சுயசரிதை தான் அவருடையது. ஸோ அதில் வந்து என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹிந்துஸ்தான் பற்றிய முழு விவரத்தையும், அது மட்டும் இல்லாமல் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் இதெல்லாம் எங்கெங்கே என்னென்ன கிடைக்கும் இது குறித்த பதிவுகளையும் தன்னுடைய சுயசரிதையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, சரிங்களா? துசுக்-இ பாபரி. ஸோ பாபர் தான் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர். ரொம்ப மிக முக்கியமான ஒருத்தவர், நல்லா பார்த்து வச்சு